சங்கரன் கோவிலில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் பொருட்கள் எரிந்து சேதம். திடீர் தீ விபத்தை அறிந்து பணியாளர்கள் அவசர கதியில் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது பாராட்டு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். பணியிடங்களில் பெண்களுக்கு இழைக்கப்படும் துன்புறுத்தல்களை கருத்தில் கொண்டு பல்வேறு பரிந்துரைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா வழங்கியிருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது குறுக்கிட்ட நீதிபதி மஞ்சுளா, காவல்துறையில் டிஐஜி அந்தஸ்தில் உயர் பொறுப்பில் உள்ள காவல்துறை அதிகாரி மீது பாலியல் புகார் வந்ததை அடுத்து உடனடியாக அவரை தமிழக அரசு தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா காவல்துறை இயக்குநர் அந்தஸ்தில் இருந்த அதிகாரி மீதான புகார் மீதான வழக்கில் அந்த அதிகாரிக்கு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேல் அதிகாரிகள் மீது புகார் தெரிவித்தால் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பெண்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் பெண்கள் தற்போது புகார் கொடுக்க முன்வருகிறார்கள். பாலியல் குற்ற செயல்களில் ஈடுபடுகிற ஆசிரியர்கள் மீது கிரிமினல் வழக்குகள், துறை ரீதியான நடவடிக்கைகள் மட்டுமின்றி அவர்களுடைய கல்வி சான்றிதழ்களும் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசின் தொடர் விழிப்புணர்வு நடவடிக்கைகளால் தற்போது பலரும் அச்சமின்றி புகார் தெரிவிக்க முன்வருகிறார்கள் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் குற்றச்சாட்டில் காவல்துறையினர் எடுத்த விரைவு நடவடிக்கைகள் டிஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரி என பாராமல் அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்ய விரைந்து நடவடிக்கை எடுத்த தமிழக அரசின் செயல்பாடு பாராட்டுக்குரியது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் மத்திய மாநில அரசின் விழிப்புணர்வு நடவடிக்கைகளால் பெண்கள் அச்சமின்றி தைரியமாக வேலைக்கு செல்கிற நிலையை உருவாக்க வேண்டும் எனவும், பாலின உணர்திறன் மேம்பட நீதி ஒதுக்க வேண்டும் எனவும், வேலை செய்யும் இடங்களில் அமைந்திருக்கக்கூடிய உள்புகார் குழு விவரங்களையும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பணியிடத்தில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை தடை சட்டத்தின் அடிப்படையில் விதிகள் குறித்த அறிக்கையையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை மார்ச் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி மஞ்சுளா உத்தரவிட்டிருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்கும் நோக்கம் மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் கிடையாது என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். மிகவும் தொன்மையான மொழியான தமிழை மதிப்பதாகவும் கருத்து. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தமிழகத்தில் சிலர் அரசியல் செய்கிறார்கள் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதில் உறுதியாக உள்ளோம் என்றும் திட்டவட்டம். கல்வி நிதி விவகாரத்தில் தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணிப்பதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விளக்கம். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு ரூபா கூட அவங்க ஒதுக்கலை, ஒரு திட்டத்தை கூட ஒதுக்கலை. ஆனால் வாய்க்கூசாமல் இந்த மாதிரி நிதி கொடுத்துட்டு வரி கொடுத்துட்டு திருப்பி கேட்குற ஒவ்வொரு மாநிலமும் அது மாதிரி திருப்பி கேட்குறது அநியாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் அவர்களும் இதை கண்டிச்சிருக்கிறாங்க. எப்போவுமே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது நாங்கள் எந்த காலத்திலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஹிந்தி மொழியை யாரும் படிக்க வேண்டாம் என்று திமுக கூறவில்லை. இந்தியை கட்டாயமாக திணிப்பதை மட்டுமே எதிர்ப்பதாக திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் பேட்டி. தமிழகத்தில் மத்திய அரசு நடத்தும் பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் இல்லை என்று திமுக எம்எல்ஏ எழிலன் குற்றச்சாட்டு. சமஸ்கிருத மொழிக்கு ஆசிரியர்கள் உள்ள நிலையில் தமிழ் மொழியை கற்பிக்க ஆசிரியர்கள் இல்லை என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டில் கேவி ஸ்கூல், கேந்திர வித்யாலயா ஸ்கூல் நேரடியாக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ். ஏன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், அது கேவி ஸ்கூல்ஸாக இருக்கட்டும். தனியார் பள்ளிகளில் படிக்கும் திமுகவினரின் குழந்தைகள் மட்டும் 3 மொழிகள் கற்கலாமா என்று அண்ணாமலை கேள்வி.
அரசு பள்ளிகளில் இலவசமாக 3 மொழிகள் கற்கும் வாய்ப்பை ஏன் தடுக்கிறீர்கள் என்றும் விலாசல். படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல இந்த 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில தட்டு தடுமாறி அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயில்ல உடைஞ்சு போன ஒரு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு குறைவாக ஆசையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சு கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்றேன். நான் யாரும் எடுக்கல. திமுகவுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு. சூடு சொரணை உள்ளவர்கள் யாரும் இன்னொருவரை அப்பா என்று அழைக்க மாட்டார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் சர்ச்சை பேச்சு. யாருக்கு இந்த பாதுகாப்பு இல்லை. கேட்டா என்ன எல்லாம் அப்பான்னு அழைக்கிறாங்க. யாரடா அப்பான்னு சொல்லுவாங்க? மானங்கட்டத்தனமா இருக்குது. அப்புறம் ஏதாவது சொன்னா யாரா நீ அப்பாவா? யாருக்கு யாரா அப்பா? ஈரமான சூடு சொல்றேன் இல்ல. வரும் 25ஆம் தேதி தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கோவை ஈஷா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் பங்கேற்கிறார். கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கு தொடர்பான ஆவணங்களை 4 வாரங்களில் சிபிஐயிடம் ஒப்படைக்கவும் ஆணை. தாது மணல் கடத்தல் வழக்கில் அரசியல்வாதிகளின் பங்கு இருப்பதை புறந்தள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. அரசு அதிகாரிகளின் பங்கு குறித்தும் விசாரிக்க உத்தரவு. சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது. பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் ரயில்வே போலீசார் அதிரடி நடவடிக்கை. பழவந்தாங்கல் ரயில் நிலையம் அருகே பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம். பிடிபட்ட நபரை அடித்து துவைத்த இளைஞர்கள். சென்னை ஆலப்பாக்கம் ஊராட்சி அலுவலகத்தில் தலைவர் துணைத் தலைவர் இடையே வார்த்தை மோதல். இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வாடிப்பட்டி அருகே உறவினர்கள் வீட்டை அடித்து நொறுக்கிய சிசிடிவி காட்சி. குடும்ப தகராறு காரணமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தகவல். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே குடியிருப்பு பகுதியில் நவீன எரிவாயு தகன மேடை அமைக்க எதிர்ப்பு. கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை தியாகராய நகரில் செயல்படும் பிரபல துணிக்கடையில் 9 லட்சம் ரூபாய் கொள்ளை. பாண்டி பசார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் புதிய சார்பதிவாளர் அலுவலகங்கள் திறப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 121 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தொடக்கம். 7 கோயில்களில் முடிவுற்ற 15 திட்டங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். சென்னையில் மகளிர் கட்டணமில்லா பேருந்து சேவையை அதிகரிக்க முடிவு. வருவாய் குறைவாக உள்ள பேருந்துகளை விடியல் பயணத்திற்கு மாற்ற தமிழக அரசு திட்டம். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அனுமதி. நேரில் சந்தித்து நலம் விசாரித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி. அதிமுகவில் சேர்க்கும்படி நான் யாரிடமும் கேட்கவில்லை என்று ஓ. பன்னீர்செல்வம் பேட்டி. எனக்காக யாரும் பரிந்து பேச வேண்டாம் என்றும் ராஜன் செல்லப்பா கருத்துக்கு பதிலடி. நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் ஒழிய எங்களை எல்லாம் சிபாரிசு செய்த மாதிரி ஒரு தோணியில் அவர் பேசியிருக்கிறார். அது அவருக்குரிய அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரிடமும் நாங்கள் எங்களை அழைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னது கிடையாது. ஆர்பி உதயகுமார் தன்னை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஓபிஎஸ் எச்சரிக்கை. அதிமுகவில் ஆர்பி உதயகுமார் இருந்த நிலை குறித்து பேசினால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்றும் காட்டம். உத்தரவு போட்டதற்கினால் யாருடைய சிபாரிசு எங்களுக்கு தேவையில்லை. இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏஞ்சல் படப்பிடிப்பை முடித்துக் கொடுக்காததால் 25 கோடி இழப்பீடு ஏற்பட்டதாக தயாரிப்பாளர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு. துணை முதலமைச்சர் உதயநிதி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு மாணவர் அமைப்பினர் போராட்டம். அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக மாணவர்களை காவலர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு. தமிழகத்திற்கான கல்வி நிதியை தர மறுக்கும் மத்திய அரசுக்கு எதிராக வலுக்கும் மாணவர்கள் போராட்டம். மன்னார்குடியில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்ல பாஜக தொண்டர்களுடன் திரண்ட எல் முருகன். கூட்டமாக செல்ல அனுமதி மறுத்ததால் போலீசாருடன் எல் முருகன் வாக்குவாதம். உங்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாது. சென்ட்ரல் மினிஸ்டர் நிறுத்ததுக்கு யூ காண்ட் எனி ரைட். திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி. அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க எல் முருகன் உட்பட 4 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கியது காவல்துறை. சமூக செயற்பாட்டாளர் ஜகவர் அலி கொலை தொடர்பாக விளக்கம் கேட்டு வருவாய்த்துறை, கனிமவளத்துறைக்கு சிபிசிஐடி நோட்டீஸ். இறப்பதற்கு முன் ஜகவர் அலி கொடுத்த புகார் மனுக்கள் மீதான நடவடிக்கை என்ன என்றும் கேள்வி. சிவராத்திரியை முன்னிட்டு கோவை வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தமிழக வனத்துறை மற்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
கர்நாடக மாநிலம் மைசூருவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மர்மமான முறையில் மரணம். கொலையா அல்லது தற்கொலையா என போலீசார் தீவிர விசாரணை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவுக்கு குவியும் மக்கள் கூட்டம். ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து போலீசார் ஆய்வு. டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் 18 பேர் உயிரிழந்த சம்பவம். உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து விசாரிக்க கோரி மனு தாக்கல். கூட்ட நெரிசலை நிர்வகிக்கும் வகையில் டெல்லி ரயில் நிலையத்தில் 5 அதிகாரிகள் நியமனம். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் பலியான நிலையில் நடவடிக்கை. மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டம். மீனவ பெண்கள் ஆண்கள் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டதால் பரபரப்பு. ஒரு மாதம் முடிவு எடுக்கிறாங்க. மாமல்லபுரம் ஸ்ரீதலசயன பெருமாள் கோவிலில் கருட பூஜை செய்து நடிகர் சிவகார்த்திகேயன் தரிசனம். கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மற்றும் நரிக்குறவர் பெண்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி.